எஸ் வெல்கம் பேக் லிசனர்ஸ். இந்த கிரேசி ஐடியா சீரீஸ்ல மூணாவது நம்ம பார்க்க போற கதையோட பேரு தைர்சா. எஸ், ஒரு உலகத்துல ஏதோ ஒரு உலகத்துல ஃபியூச்சர் பாஸ்ட் ஏதோ ஒன்று ப்ரெசென்ட் எங்கேயோ ஒரு உலகத்துல ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு கப்பல் தூங்கிக்கிட்டு இருக்கான். காலையில 6 மணி ஆகுது, அலாரம் அடிக்குது. ஹக் பண்ணலான்னு போறான், ஆனா அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டு சேர்ந்து ப்ரெஷ் பண்ணலான்னு போறான், ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி ப்ரெஷ் பண்ணிட்டு போயிடுறான். சரி, சேர்ந்தா காஃபி குடிப்பான், காஃபி குடிக்கலான்னு போறான், ஆனா அந்த பொண்ணு ஆல்ரெடி காஃபி குடிச்சிட்டு போயிடுறான். சரி, எதுவுமே இல்லையா நமக்கு, சரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருப்பேன் சொல்லி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு போறான், ஆனா அந்த பொண்ணு மட்டும் அவனுக்கு மட்டும் செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்புறது மட்டும் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சு, சி யுவர் கேலண்டர் அப்படின்ட்டு. அவன் மெசேஜை பார்த்துட்டு ஓ மை காட் அப்படின்ட்டு, அதுக்குள்ள ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சாடா அப்படின்ட்டு கும்கிகா டம்கி அப்படின்னு ஒரு ஃபேன்சி நம்பருக்கு வந்து கால் பண்ணுறான். அந்த நம்பர் வந்து எங்க போவோம் அப்படின்னா, தயிர் சாதம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அந்த கால் வந்து போதும். அதாவது அந்த தயிர் சாதம் கம்பெனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 36912 அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. விமன்ஸ், உங்களுக்கு தேவையான விமன்ஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி கொடுப்பாங்க மென்ஸுக்கு இன் குட் வே. எஸ், அதாவது இதுக்கு வந்து ஒரு ரீசார்ஜ் பேக்கே வச்சுப்பாங்க. இப்போ நம்ம 3 மந்த் பேக்கு, 6 மந்த் பேக்கு, இந்த ஐபிஎல் பேக்கு, ஹாட்ஸ்டார் பேக்கு, அந்த பேக் இந்த பேக்கில் இருக்கலாம், அந்த மாதிரி அவங்க பேக் வச்சுருப்பாங்க. அதாவது கேர் பேக்கிங் பேக்கு, ஃபைட்டிங் பேக்கு, லாயல்ட்டி பேக்கு, அந்த மாதிரி சில பேக்ஸ்லாம் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதை ரீசார்ஜ் பண்ணி அவங்க ரெக்ரூட் பண்ணிட்டு எத்தனை நாள் ரீசார்ஜ் பண்ணிருக்கீங்களோ அத்தனை நாள் வந்து அவங்களுக்கு அந்த வேலையை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எஸ், இன்னைக்கு மார்னிங் 6 AM அவன் ரீசார்ஜ் பேக் முடியுது. அவன் போட்டு பார்த்து கேர் டேக்கிங் பேக், அவன் வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பேக் போட்டிருந்தான். அந்த கேர் டேக்கிங் பேக்கை திருப்பி வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிறான். திரும்ப ஒரு அடுத்த 90 நாளைக்கு சந்தோஷமா வாழ முயற்சி பண்றான். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பின்னம் தயார் பண்ணி கொடுக்குற இந்த தயிர் சாதங்கிற ஒரு கம்பெனிக்கு ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ்.